அன்பார்ந்த ஆத்மபந்து அன்பர்களே, அனைவருக்கும் வணக்கம். உங்களின் அன்புக்கும் ஆதரவுக்கும் நாங்கள் மிகவும் நன்றியுள்ளவர்களாக இருக்கிறோம். இந்த சேனலின் உறுப்பினர்கள், அதாவது சப்ஸ்கிரைபர்ஸ் எண்ணிக்கை அதிகரிப்பதை எங்களால் பார்க்க முடிகிறது. அதற்கு உங்கள் ஆதரவே காரணம். அதற்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவித்து, இன்றைய பதிவில் உங்களின் 24 நிமிடங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட அதிசயங்களை ஏற்படுத்தும் என்பதை பற்றி நாங்கள் பேசப்போகிறோம். உங்களின் வாழ்க்கையை மாற்றும் செய்தியை அறிய இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்கள். இந்த ஆத்மபந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் தயவு செய்து சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும், அவர்களையும் சப்ஸ்கிரைப் செய்ய பரிந்துரைக்கவும். இப்போது நாம் கேட்கப் போவது இது வெறும் 24 நிமிடங்கள். இது வாழ்க்கையை மாற்றும் வரமாக பார்க்கப்படுகிறது. இது பலருக்கும் தெரியாத ஒரு உண்மையாகும். 108 திவ்ய தலங்களில் ஒன்றாக சோளிங்கர் லட்சுமி நரசிம்ம சுவாமி கோவில் திகழ்கிறது. சோளிங்கர் நரசிம்மர் பற்றிய பல தகவல்களை அறிந்து கொள்ளலாம் இன்றைய பதிவில். இப்போது கூறப்படும் விவரம் பலருக்கும் தெரியாதது ஒன்று. அதாவது, இந்த கோவிலில் எவரேனும் ஒருவர் 24 நிமிடங்கள் தங்கினால் மோட்சம் அவருக்கு கண்டிப்பாக கிட்டும். ஆம், நீங்கள் கேட்டது சரிதான். சோளிங்கர் மலையில் வெறும் 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும். அந்த அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கையாகும். இதிலிருந்து இந்த யோக நரசிம்மரின் கருணையை நாம் தெரிந்து கொள்ளலாம். திருமாலின் தசாவதாரங்களில் மிகவும் சிறப்பானதும் தனித்துவமானதுமான அவதாரம் நரசிம்ம அவதாரம் ஆகும். இந்த அவதாரத்தில் நம்பிக்கையுடைய பக்தர்கள் கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடி வரும் என்பதை உலகமறிய செய்த அவதாரம் இதுவே ஆகும். பெருமாள் தனது பக்தனான பிரகலாதனுக்காக தூணிலிருந்து நரசிம்ம மூர்த்தியாக வெளிப்பட்டு இரண்யனை வதம் செய்த புராணம் அனைவருக்கும் தெரிந்திருக்கும். இந்த கதையை பற்றி இப்போது மேலும் தெரிந்து கொள்வோம். ஒரு சமயம் முனிவர்கள் வைகுண்டத்துக்கு வந்தனர். வாசலில் ஜெயனும் விஜயனும் காவல் காத்து கொண்டிருந்தனர். வாயில் காப்பவர்களே, ஸ்ரீமன் நாராயணனே எங்கள் குலதெய்வம். நாங்கள் அவரை காண நீண்ட காலம் தவமிருந்தோம். இன்று வைகுண்ட வாசலுக்கு வந்துவிட்டோம். இது நாங்கள் செய்த பெரிய புண்ணியமாகும். இப்போது நாராயணனை பார்த்துவிட்டால் வைகுந்த பதவியும் பெற்றுவிடுவோம். பிறப்பற்ற இன்ப வாழ்க்கையை பெற நாராயணனின் தரிசனம் அவசியம் அல்லவா? வைகுண்ட கதவை திறவுங்கள் என்றனர். வாயில் காப்பவர்கள் அவ்வளவு எளிதாக யாரையும் அனுமதிக்க மாட்டார்கள் அல்லவா? நாராயணன் நீங்கள் வருவதை பற்றி எங்களிடம் எதுவும் சொல்லவில்லையே. உங்களை அனுமதிக்க முடியாது, நீங்களும் போகலாம் என்றனர். முனிவர்கள் வெகுநேரம் கெஞ்சி பார்த்தனர். நீங்கள் இப்படி செய்வது முறையா? பூலோகத்தில் இருந்து கால் கடுக்க நடந்தே வந்திருக்கிறோம். எங்களை திரும்பிச் செல்ல சொல்கிறாயே? ஜெய விஜயர்கள் அசைந்து கொடுக்கவில்லை. அவர்கள் உங்களுக்கு அனுமதி இல்லை என்று நீங்கள் போகலாம் என்றதோடு கழுத்தை பிடித்து வெளியே தள்ளினர். முனிவர்களுக்கு ஆத்திரம் வந்துவிட்டது. அவர்கள், ஏ நாராயணா, நீ பார்க்கடலில் பள்ளிக்கொண்டு அப்படியே உறங்கிவிட்டாயா? உன் காவலர்கள் செய்யும் அட்டூழியம் கண்ணுக்கு புலப்படவில்லையா? இதுதான் நீ பக்தர்களை வரவேற்கும் முறையா? நீ எழுந்து வா, இல்லாவிட்டால் நாங்கள் இங்கேயே உயிர் துறப்போம் என்று கூச்சல் போட்டனர். நாராயணன் இதெல்லாம் தெரியாதவரா? தெரிந்துதானே நாடகம் ஆடுகிறார். அவர் பதறிப்போய் ஓடி வருவது போல நடித்தார். முனிவர்களே, என்ன நடந்தது என்று அப்பாவித்தனமாக கேட்டார். முனிவர்கள் நாராயணனை கண்டதும் நடந்ததை மறந்துவிட்டனர். அவரது காலில் விழுந்து வணங்கினர். தங்களின் தரிசனம் காண கொடுத்து வைத்திருக்க வேண்டும். இந்த ஏழைகளின் அபயக்குரல் கேட்டு ஓடோடி வந்த எம்பிரானே, தங்களை கண்டோம். ஆனால் லட்சுமி தாயாரை பார்க்க முடியவில்லையே. வைகுண்டத்தின் வாசலே இப்படி அழகு பொங்க இருக்கிறது என்றால் உள்ளே இருக்கும் பார்க்கடலின் அழகு, ஆதிசேஷன் தங்களுக்கு குடைப்பிடித்திருக்கும் அழகு, இவற்றையெல்லாம் பார்த்திருக்கலாம் அனுமதி கிடைத்திருந்தால். நாராயணனை பார்த்து, தாங்கள் எங்களை வைகுண்டத்துக்குள் அழைத்து செல்லுங்கள் என்றனர். முனிவர்கள் சொன்னதை கேட்ட நாராயணன் ஜெய விஜயர்களை அழைத்தார். அவர்களிடம், நாராயணன், என்னை காண வந்திருக்கும் பக்தர்களை அனுமதிக்க வேண்டாமா? வைகுண்டத்திற்கு முதலாக வந்த அவர்களை தடுத்து நிறுத்திய நீங்கள் மனிதர்களாக பிறப்பீர்களாக என்றார் அவர். ஜெய விஜயர்கள் நாராயணனின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டனர். அதற்கு நாராயணன், நீங்கள் தண்டனை அனுபவித்தே தீர வேண்டும் என்றார். மேலும் கூறுகையில்,
நீங்கள் பூலோகத்தில் கொடியவர்களாக பிறந்து என்னையே எதிர்த்து போரிட்டு மடிந்தால் 3 பிறவி எடுக்க வேண்டும். நல்லவர்களாக பிறந்தால் 7 பிறவி எடுக்க வேண்டும். இதில் எது வேண்டும் என்பதை நீங்களே முடிவு செய்து கொள்ளுங்கள் என்றார். நாராயணன் அப்படியே முனிவர்கள் பக்கம் திரும்பி, தாங்கள் தபஸ்விகள், எனவே கோபம் உங்களை விட்டு ஒழிந்திருக்க வேண்டும். நீங்கள் ஆத்திரத்தில் சத்தம் எழுப்பி வைகுண்டத்தின் அமைதி குலைய காரணமாக இருந்தீர்கள். நீங்கள் பூலோகத்தில் எனது பக்தர்களாக பிறந்து கோபத்தை ஒழித்து வைகுண்டம் திரும்ப வேண்டும் என சொல்லிவிட்டு மறைந்தார். அந்த முனிவர்களின் ஒருவர்தான் பக்த பிரகலாதன் என்ற பெயரில் பூமியில் அவதரித்தார். மேலும் ஜெயன் இரண்யகசிபு என்ற பெயரிலும் விஜயன் இரண்யன் என்ற பெயரிலும் சகோதரர்களாக பூமியில் தோன்றினர். இரண்யகசிபுவை திருமால் வராக அவதாரம் எடுத்துக்கொண்டார். இரண்யன் கடும் தவத்தால் பிரம்மனிடம் ஒரு வரம் பெற்றான். தன்னை எப்பேற்பட்ட பலசாலியாலும் எந்த ஆயுதத்தாலும் கொல்ல முடியாது என்ற வரம் பெற்றான். இதனால் அவன் உலகையே ஆளும் மன்னனாக ஆனான். மேலும் எல்லோரையும் இரண்யாய நமக என்று சொல்லும்படி கட்டளையிட்டான். இவனுக்கு மகனாக பிறந்தான் பிரகலாதன். திருமாலின் பக்தனாக வளர்ந்தான். இவன் இரண்யாய நமக என்பதை சொல்ல மறுத்துவிட்டான். உலகை காக்க ஒரு மனிதனால் முடியாது, காக்கும் கடவுளான விஷ்ணுவால் மட்டுமே முடியும் என்று அவன் தந்தையிடம் வாதிட்டான். குருகுலத்திற்கு சென்று மற்ற பிள்ளைகளுக்கும் ஓம் நாராயணாய நமக என்றே சொல்லிக் கொடுத்தான். இதனால் தந்தைக்கும் மகனுக்கும் தினமும் சண்டையாகத்தான் இருந்தது. இரண்யன் மகனை கொன்றுவிடும்படி ஏவலர்களுக்கு கட்டளையிட்டான். ஆனால் விஷம் கொடுத்தும் கடலில் தூக்கி வீசியும் கூட பிரகலாதன் அழியவில்லை. மிகவும் கோபமும் கலங்கி போன இரண்யன் ஒருமுறை, இந்த தூணில் நாராயணன் இருக்கிறானா என கேட்டான். அதற்கு பிரகலாதன், தூணில் என்ன, உங்கள் உடம்பில் ஒட்டியிருக்கும் சிறு தூசியில் கூட அவன்தான் இருக்கிறான் என்றான் மகன். ஆத்திரத்தில் தூணை எட்டி உதைத்தான் இரண்யன். தூண் உடைந்தது. உள்ளிருந்து நரசிம்மராக வெளிப்பட்டார் பகவான். பாதி அளவு சிங்கத்தின் உருவம், பாதி அளவு மனித உருவத்துடன் உருவெடுத்து வந்தவர் அவர். இரண்யனுடன் போரிட அவரது நகமே ஆயுதமாயிற்று. நகத்தால் வயிற்றை கிழித்து குடலை மாலையாக போட்டார் அவர். பெற்ற தந்தை தன்னால் தானே அழிந்தார் என கதறி அழுதான் பிரகலாதன். கதறி அழுத பிரகலாதனை அள்ளி அணைத்துக் கொண்டார் நரசிம்மர். பிரகலாதனிடம் முற்பிறவி கதையை எடுத்துச் சொன்னார். பிரகலாதன் இனியும் மானிடனாய் பிறக்கச் செய்யாதே என பிரார்த்தித்தான். அவர்களை குடும்பத்துடன் வைகுண்டம் அழைத்துச் சென்றார் பெருமாள். சிறுவன் பிரகலாதனை மரணத்தின் பிடியிலிருந்து மாதவன் காத்து ரட்சித்தார். இப்படி பக்தனுக்காக தூண் பிளந்து வெளிப்பட்டதே நரசிம்ம அவதாரம் ஆகும். சோளிங்கர் நரசிம்மர் பற்றிய ஒரு சில தகவல்களை இப்போது நாம் கேட்டு தெரிந்து கொண்டோம். இப்படிப்பட்ட சிறப்பு மிகுந்த சோளிங்கபுரத்தின் புராண பெயர் கடிகாச்சலம் என்பது ஆகும். இவ்விடத்தை ஆழ்வார்கள் திருக்கடிகை என அழைத்தனர். ஆச்சாரியர்கள் சோளிமபுரம் என்றும் சைவர்கள் சோழலிங்கபுரம் என்றும் அழைத்து தற்போது சோளிங்கபுரம், சோளிங்கர் என்று அழைக்கப்படுகிறது. சோளிங்கர் மலையின் மீது இருந்தபடி இந்த வையத்து மனிதர்களை எல்லாம் வாழ அருளிக் கொண்டிருக்கிறார் நரசிம்மர். வாழ்வில் ஒரு முறையேனும் இங்கு வந்து ஒரு கடிகை, அதாவது 24 நிமிடங்கள் இருந்து நரசிம்மரை தரிசித்தால் மோட்சம் நிச்சயம் என்கிறது பத்ம புராணம். இந்த தலத்தின் சிறப்புகளை பற்றி மேலும் தெரிந்து கொள்வோம். இந்த ஸ்தலம் 108 திவ்ய வைணவ தலங்களில் ஒன்றாக சோளிங்கர் லக்ஷ்மி நரசிம்ம சுவாமி கோவில் திகழ்கிறது. இக்கோவிலில் லட்சுமி நரசிம்மர் யோக நிலையில் பக்தர்களுக்கு அருள் பாலிக்கிறார். இவருடன் சேர்ந்து அமிர்தவள்ளி தாயாரும் அருளாசி வழங்குகிறார். இந்த ஸ்தலத்தில் ஒரே குன்றாலான பெரிய மலையின் மீது யோகலட்சுமி நரசிம்மரும் அமிர்தவள்ளி தாயாரும் அருள் பாலிக்கின்றனர். இந்த ஸ்தலத்தில் இருக்கும் ஆஞ்சநேயருக்கு 4 திருக்கரங்கள் உள்ளன. ஒரு கையில் சங்கு, ஒரு கையில் சக்கரம், மற்ற 2 கைகளில் ஜபமாலைகள் உள்ளன. இந்த ஸ்தலத்தில் உள்ள ஆஞ்சநேயர் சிறிய மலையிலிருந்து பார்த்தால் யோக ஆஞ்சநேயரின் கண்கள் நேராக பெரிய மலையில் உள்ள யோக நரசிம்மரின் திருவடி நோக்கி அமைந்துள்ளதாக தெரியும். இங்குள்ள திருக்குளத்திற்கு அனுமத் தீர்த்தம் என்பது பெயர். இந்த ஒப்பற்ற திவ்ய தேசமான சோளிங்கர் நம்மாழ்வார், திருமங்கையாழ்வார், பேயாழ்வாரால் மங்களாசாசனம் செய்யப்பட்டது. மேலும் பேயாழ்வார், திருமங்கையாழ்வார், ஸ்ரீமன் நாதமுனிகள், திருக்கச்சி நம்பிகள், ராமானுஜர், மணவாள மாமுனிகள்,
ஆகியோர் இங்கு வந்து நரசிம்மரை தரிசனம் செய்திருக்கிறார்கள். இந்த திருத்தலம் சுமார் 2000 ஆண்டுகள் பழமையானது. 108 திவ்ய தேசங்களில் இது 65வது திவ்ய தேசமாகும். இத்திருத்தலத்திற்கு இன்னொரு புராண கதையும் உண்டு. ராம அவதாரம் முடிவுக்கு வந்தது. ஸ்ரீராமர் வைகுண்டம் புறப்பட்டார். அப்போது நானும் வருகிறேன் என்றார் அனுமான். அதற்கு கடிகாசலத்தில் சப்தரிஷிகள் தவம் இருக்கிறார்கள். அவர்களுக்கு இன்னல் வரப்போகிறது. அந்த இன்னலை நிறுத்து. அவர்களின் தவம் கெடாமல் இருக்க உதவுவாயாக. பின்னர் வரலாம் என்றார் அவர். அதன்படி அனுமன் சோளிங்கர் மலைக்கு வந்தார். அங்கே காலன் கேயன் என்னும் அரக்கர்கள் சப்தரிஷிகளின் தவத்தை கலைக்கவும் குலைக்கவும் செய்து இம்சித்து வந்தார்கள். அனுமன் திருமாலை வேண்டி அவரின் சங்கு சக்கரங்களை பெற்றார். அவற்றை பயன்படுத்தி அரக்கர்களின் சிரசை கொய்தார். சப்தரிஷிகளின் தவத்துக்கு வந்த இடையூறு முடிவுக்கு வந்தது. பெருமாளும் நரசிம்மமூர்த்தி திருக்கோலத்தில் திருக்காட்சி அளித்து சேவை சாதித்தார். திருமால் அனுமானை பார்த்து, உன்னை நாடி வரும் என் பக்தர்களின் இன்னல்களை போக்குவாயாக என அருளினார். அதன்படி சோளிங்கர் திருத்தலத்தில் திருக்கரங்களில் சங்கு சக்கரம் ஏந்தியபடி ஜபமாலையை வைத்துக்கொண்டு யோக அனுமானாக இங்கே தனிச்சன்னதியாக கொண்டு அருள் பாலித்து வருகிறார். நரசிம்மர் வீற்றிருக்கும் இந்த மலைக்கோயிலை அடைய 1305 படிகள் ஏறிச் செல்ல வேண்டும். அருகில் அமைந்துள்ள சிறிய மலையில் சங்கு சக்கரத்துடன் காட்சி தரும் ஆஞ்சநேயரை தரிசிக்க 406 படிகள் ஏறி செல்ல வேண்டும். 108 திவ்ய தேசங்களில் ஒன்றாக திகழும் இந்த தலத்திற்கு கடிகாச்சலம் என்ற மற்றொரு பெயரும் உண்டு. கடிகை என்பது 24 நிமிடங்களை குறிக்கும். அச்சலம் என்றால் மலை என்று பொருள். இந்த தலத்தில் 24 நிமிடங்கள் எவர் ஒருவர் இருந்து வழிபடுகிறாரோ அவருக்கு மோட்சம் கிடைக்கும் அளவிற்கு நரசிம்மர் அருளை வாரி வழங்குவார் என்பது நம்பிக்கை. வெறும் 24 நிமிடங்கள் இருந்தாலே மோட்சம் தருவார் என்றால் அதிலிருந்தே இந்த யோக நரசிம்மரின் கருணையை தெரிந்து கொள்ளலாம். சோளிங்கர் மலை மீது தவக்கோலத்தில் வருடத்தின் 11 மாதங்களும் கண்மூடி அமர்ந்த நிலையில் காட்சி தரும் நரசிம்மர் ஒரே ஒரு மாதத்தில் மட்டும் கண் திறந்த நிலையில் காட்சி தருகிறார். இந்த சிறப்புமிகு கார்த்திகை மாதத்தில் தான் மட்டும் அது. இந்த கார்த்திகை மாதத்தில் மட்டும் தன் கண்ணை திறந்து தன்னை காண வரும் பக்தர்களை பார்த்த நிலையில் காட்சி கொடுக்கிறார் நரசிம்மர். சப்தரிஷிகளுக்கு நரசிம்மராக திருக்காட்சி தந்ததாலும் யோக ஆஞ்சநேயராக அனுமன் இருப்பதாலும் இன்னும் மகத்துவம் நிறைந்த திருத்தலமாக போற்றப்படுகிறது. மலை மீதுள்ள நரசிம்மருக்கு பக்தோசித பெருமாள் எனும் திருநாமமும் உண்டு. அதாவது பக்தர்களின் எண்ணங்களை ஈடேற்றி தருவார் என்பதால் பக்தோசித பெருமாள் என்று அழைக்கப்பட்டு வருகிறார். இங்கே உள்ள நரசிம்ம குலத்தில் நீராடினால் பிரம்மஹத்தி தோஷம் முதலான சகல தோஷங்களும் நீங்கும் என்பது ஐதீகம். சோளிங்கரில் முதலில் நரசிம்மரை தரிசித்துவிட்டு பின் ஆஞ்சநேயரை தரிசிப்பது வழக்கம். பெருமாளுக்கு ஒவ்வொரு கோவிலிலும் ஒவ்வொரு வழிபாட்டு முறை உள்ளது. சில கோவில்களில் மொட்டை போடுவது, சில கோவில்களில் உண்டியலில் காணிக்கை போடுவது. ஆனால் இத்தலத்து பெருமாள் ஒரே கல்லால் ஆன மலை மீது அருள் பாலிக்கும் தன்னை 1305 படிகள் ஏறி வந்து தரிசித்தாலே பலன் தந்து விடுவார் என்று பக்தர்கள் நம்புகின்றனர். பராங்குச சோழன் கட்டிய 3ஆம் நூற்றாண்டு கோவில் இது என்று மற்றொரு குறிப்பில் கூறப்பட்டுள்ளது. வைகுண்டம், திருப்பார்கடல், திருவேங்கடத்திற்கு நிகரானது இத்திருத்தலமாகும். நரசிம்ம அவதார மூர்த்தியை தரிசிக்கும் பேராவல் கொண்டு விஸ்வாமித்திரர், சப்தரிஷிகள் முதலானோர் இங்கே இந்த மலையில் கடும் தவம் மேற்கொண்டு நரசிம்ம தரிசனம் செய்தார்கள் என்று ஸ்தல புராணம் கூறுகிறது. இத்தலத்தில் பிரார்த்தனை செய்வதால் மனநலக் குறைபாடு, தீராத நோய்கள், மாந்திரீகத்தின் தீய தாக்கங்கள் போன்ற பிரச்சனைகள் தீரும் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாகும். திருமண தடைகள், திருமண பிரச்சனைகள் மற்றும் குழந்தை பேருக்கு பக்தர்கள் பிரார்த்தனை செய்கிறார்கள். வியாபாரத்தில் நஷ்டம், வறுமை மற்றும் முதுமை காரணமாக கஷ்டப்படுபவர்கள் யோக நரசிம்ம சுவாமியை நம்பி வழிபட்டால் கவலைகள் அனைத்தும் தீரும், உங்கள் பிரார்த்தனை அனைத்தும் நிறைவேறும். அங்குள்ள கோவில் குளத்தில் குளித்தால் பிரம்மஹத்தி பாவம் நீங்கும் என்பது பாரம்பரிய நம்பிக்கைகளில் ஒன்றாகும். யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் தரிசித்துவிட்டால் இதுவரை இருந்த தடைகளும் எதிர்ப்புகளும் இல்லாமல் போகும். காரியம் யாவும் வீரியமாகும். மனதில் இருந்த சஞ்சலங்கள் அனைத்தும் அகலும். இழந்த பொருளை, பிரிந்த உறவை, பதவியை, கௌரவத்தை திரும்ப பெறுவது உறுதி என்று போற்றுகிறார்கள் ஆச்சாரியர்கள். பில்லி சூனியம் ஆகியவற்றால் பாதிக்கப்பட்டவர்கள்
பிரம்ம தீர்த்தத்தில் நீராடி மலை மீது அமர்ந்து அருள் பாலிக்கும் யோக நரசிம்மரையும் யோக ஆஞ்சநேயரையும் வணங்கினால் நோய்கள் நீங்க பெறலாம் என்பது நம்பிக்கை. 24 நிமிடங்கள் யோக நரசிம்ம மூர்த்தியை மனதார பிரார்த்தனை செய்து அவரின் அருளை பெற வேண்டும் என்று எண்ணி இந்த பதிவினை நாங்கள் எங்களின் ஆத்ம உறவுகளுக்கு வழங்குகிறோம். இந்த பதிவை இறுதி வரை பொறுமையாக கேட்டதற்கு நன்றி. விரைவில் உங்கள் அனைவரையும் மற்றொரு தலைப்புடன் சந்திப்போம். மீண்டும் அனைவரையும் ஆத்மபந்து சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுமாறு உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பரிந்துரைக்குமாறும் அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். இந்த பதிவில் குறிப்பிடாத மேலும் பல சுவாரஸ்யமான உண்மைகளை அனைவரும் அறிந்து கொள்ளும் வகையில் கமெண்ட் செக்ஷனில் வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். நீங்கள் தெரிந்து கொள்ள ஆர்வமாக இருக்கும் மற்ற தலைப்புகளை பற்றி குறிப்பிடும்படி கேட்டுக்கொள்கிறோம். கமெண்ட் செக்ஷனில் குறிப்பிடுங்கள். அதை எங்களின் அடுத்த பதிவுகளில் வழங்க முற்படுவோம். நன்றி, வணக்கம். சத்யநாராயண விரதம் மற்றும் சுவாமி ஐயப்பனின் அறியப்படாத உண்மைகள் மற்றும் சுவாரஸ்யமான விவரங்கள் பற்றிய மற்ற பதிவுகள் நமது ஆத்மபந்து பார்வையாளர்களை அவற்றையும் பார்த்து அறிந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி, மீண்டும் வணக்கம்.